What's up, students from India and across the world? Hope everybody fine. Everybody is fine at your home. You are enjoying your vacation. நிறைய பேர் வெக்கேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதே நம்பிக்கையில இன்னைக்கு உங்களோட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்துல இன்னைக்கு நான் ஷேர் பண்ணக்கூடிய அனுபவம் என்னன்னு சொன்னா கிரேட்ஃபுல்னஸ். ஸோ அதனால எங்கேயும் போயிடாதீங்க. ஜஸ்ட் 2 minutes அதோட அவ்வளவுதான். நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உங்களை. ரைட்? அந்த கிரேட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒருத்தருக்கு அந்த ஃபீல் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ் வந்துருச்சுன்னா they will be able to attain anything in the world and we'll get the abundance in our life. Right? அந்த கிரேட்ஃபுல்னஸ்னா என்ன? ஒவ்வொரு விஷயத்துக்கு தேங்க்யூ சொன்னா அதுக்கு பேர் கிரேட்ஃபுல்னஸா? எஸ், that one way of expressing ourselves. But the feeling of gratefulness from our heart அப்படிங்கிறது எப்போ நமக்கு வரும்? எப்படி அதை நம்ம ஃபீல் பண்றது? Just see around you and thank for what you are getting, the resources in and around the world. இந்த ரிசோர்ஸஸ் இல்லாமல் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க. அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு புரியுற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த வெக்கேஷனில் எத்தனையோ பேர் ஃபாரின் போயிருப்பாங்க, இன் அண்ட் அரவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் போயிருப்பாங்க, இன் அண்ட் அரவுண்ட் ஸ்டேட் போயிருப்பாங்க, இல்லை டூர் போயிருப்பாங்க, பிக்னிக் போயிருப்பாங்க. ஆனால் உங்களால் போக முடியாது. பட் பி தேங்க் தட் யூ ஆர் ஸ்டேயிங் அட் யுவர் ஹோம் இன் த சம்மர் டேஸ். தட் இஸ் கால்ட் இஸ் ஃபீலிங் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ். அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. என்னடா நம்மளால போக முடியலையே, மற்ற பசங்கள்லாம் போகிறாங்களே. பி தேங்க்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் தட் யூ ஆர் கெட்டிங் அஸ் ரிசோர்ஸஸ் இன் அண்ட் அரவுண்ட் யூ. ஒரு சில பேர் வீட்டில் இந்த சம்மரில் ஏசி இருக்கும், ஒரு சில பேர் வீட்டில் ஏசி இருக்காது. பி தேங்க்ஃபுல் தட் யூ ஆர் ஹேவிங் ஃபேன் ஆன் யுவர் ரூஃப். ரைட்? எத்தனையோ பேர் வீட்டில் ரூஃப் இல்லாமல் இருக்க பீப்புளெலாம் இருக்காங்க. கரெக்டா? அப்போது த ஃபீலிங் ஆஃப் கிரேட்ஃபுல்னஸ்ங்கிறது இன் அண்ட் அரவுண்ட் சீயிங் தட் அண்ட் யூ ஆர் தேங்கிங் ஃபார் யுவர் செல்ஃப். Yes, thanking to yourself, thanking for the resources that you're having in and around you. எனக்கு தமிழில் ஒன்று இருக்குல்ல, காலில் செருப்பு ஏன் போட முடியாது, ஸ்னீக்கர்ஸ் ஏன் போட முடியும்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கால் இல்லாதவங்களை பார்க்கும்போது that we must be thankful for we are having leg. Right? அதான அர்த்தம் அதுக்கு? அப்படி தானே அர்த்தம். So everyday morning when you wake up from your bed, you thank for yourself that you awaken the day, right? And you thank for the 2 wonderful souls, your parents, thank for your relations, your friends, neighbors, school, teachers, right? And thank for the world people, right? The people who are actually cleaning the garbage clean பண்றவங்க, agriculture work பண்றவங்க. You have to thank for even the superpower nature, that 5 nature's resources, right? So when you have this, you feel the feeling of gratefulness. Thank you.